அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இபாதத்தினுடைய விஷயத்தில் டெக்னாலஜியினுடைய அந்த தலையீடு அப்படிங்கிறது சமீப காலமாக நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 7 விஷயங்கள் இது சம்மந்தப்பட்டதுலேயும் அது அல்லாத வேறு ஒரு மசாயில மட்டும் நான் இங்கே கேள்வி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம் தொழுகை, தவாஃப் ரெண்டுமே இபாதத். தொழுகையை பொறுத்தவரை நம்ம கேள்வி ரொம்ப விரிவாக்க வேணாம். தொழுகையை பொறுத்தவரை தொழுகை அல்லாத காரியங்களை வெளிப்படையான காரியங்களை செய்யும் பொழுது தொழுகையை முறிச்சிடும்னு நம்ம சொல்கிறோம். தொழுகையில் இருக்கும் பொழுது செல்ஃபோன் அடிக்குதுன்னு வைங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பள்ளிவாசலில் ஜாமர் வச்சுருக்கிறாங்க, ஆனாலும் தொழுகையில் ஃபோன் அடித்தா நம்ம எப்படி அதை கையாளுவது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா. தொழுகை மாதிரியே தவாஃபிலையும் சரி மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய சட்டம் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அடுத்தடுத்து கேட்கலாமா? இல்லை அதில் சொல்லுங்க. தொழுகையில் ஃபோன் அடித்தா முதல்ல தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். தொழுகைக்கு ஃபோனை கொண்டு வராமல் இருந்தால் ரொம்ப சிறந்தது. அப்படி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் பள்ளிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அங்கே எழுதி போட்டிருப்பாங்க, எல்லா பள்ளியிலையும் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுக்குங்க அப்படின்னு. பெரும்பாலும் யாரும் செய்யறதில்லை. இல்லாத வைப்ரேட் மோடில் கூட போட்டுக்கலாம். அப்படியும் மறந்துட்டு தொழுகையில் அடிச்சுது அப்படின்னா அமலே கலீல் சிறு செயலின் மூலமாக பாக்கெட்டுக்கு மேலே கை வச்சோ அல்லது பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டோ ஃபோனை வெளியில் எடுக்காமல் அந்த ரிங்டோனை நம்ம செயலிழக்க செஞ்சிடணும். ரிங்டோனை கட் பண்ணிடணும். அந்த மாதிரி அமலே கலீல் மூலமாக செய்யணும். ஃபோனை வெளியில் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போட்டால் அது பார்க்கறதுக்கு அமலே கசீராக தெரியும். இவர் தொழுகையில் இருக்கிறாரா அல்லது வெளியில் இருக்கிறாரான்னு சொல்லி தூரத்தில் இருந்த ஒருத்தர் பார்த்து அவர் சந்தேகப்பட்டாருன்னு சொன்னால் அது அமலே கசீர், பெரும் செயல். அதனால் தொழுகை முறியும் என்பதாக ஃபுகாஹாக்கள் சொல்கிறாங்க. எனவே அப்படி தொழுகைக்கு முன்னாடி ஃபோனை சைலண்டில் போட மறந்துட்டா பாக்கெட்டுக்கு வெளியிலையோ அல்லது பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு உடனே அதை ரிங்டோனை கட் பண்ணிடணும். அதன் மூலமாக தொழுகை முறியாது. தவாஃபில் அதே மாதிரி தான். தவாஃப் செய்யும்போது இபாதத் அது. அதனால் செல்ஃபோனை வச்சுட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டே போகிறது, யார்ட்டையும் பேசிகிட்டே போகிறது ஒருபோதும் கூடாது. அப்போவும் நம்ம சைலன்ஸில் போட்டு தான் தவாஃப் செய்யணும். அப்படி போட மறந்து ஃபோன் ரிங்டோன் அடிச்சுது அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம என்ன செய்யணும்? கட் பண்ணிடணும். எடுத்து பேசக்கூடாது. தவாஃபெல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி தான் நம்ம பேசணும். தவாஃபுடைய நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பேசுகிறது, உலக விஷயங்கள் பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறது அனைத்துமே நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும்.